இன்னைக்கு நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல ஸ்தலத்தில் அந்த இடத்துல நீங்கள் இருக்கும் பிடிக்கும் சபை வளர்ச்சி அடைவதற்கு தடை இல்லாதபடி சபையின் வளர்ச்சிக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை தந்து நீ குடியிருக்கும் இடத்துல வேலை பார்க்கும் இடத்துல கர்த்தர் உன்னை பாதுகாப்போடு பராமரிப்போடு அவருடைய கரத்தினால் உன்னை வழி நடத்தி கொண்டு வருகிறதுக்காக மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்க பண்ணினாரே. 2 கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ. தேவனாய் கரம் என் மேலே இருந்ததினாலே நான் திடன் கொண்டேன். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இப்போது எஸ்ரா அவருடைய தலைமையின் கீழ் ஒரு கூட்டம், ஒரு 6000-7000 பேர் எஸ்ராவோடு கூட ஒரு குழுவினர் ஆமென் அங்கே பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருகிறதை குறித்துள்ள செய்தியை நாம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். எஸ்ரா கால எழுப்புதல் அப்படின்னும் தொடர்ந்து வர்ற அதிகாரங்களையும் சேர்த்து நாம் அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இந்த வர்த்தமானங்களுக்கு பிற்பு எந்த வர்த்தமானங்கள் இவங்களுக்கு ஆலயம் கட்ட வந்தாங்க, காட்டுக்கு தடை வந்துச்சு, தடையை அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க தீர்க்கதரிசியுடையதான வார்த்தையை கேட்டு தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க, ஆசீர்வாதமாக போக ஆரம்பிச்சது. இப்போ ஒரு நல்ல ஒரு நிலையில் சபையை அந்த ஆலயத்தை கட்டி முடித்தாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க, பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க, புளிப்பில்லா பண்டிகை கொண்டாடினாங்க, மனமகிழ்ச்சியாக இருந்தாங்க. எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைத்தது, கர்த்தருடைய கரம் அவங்களோட இருந்தது. இதுக்கு அப்புறம் எஸ்ரா, செராயாவின் குமாரனா எஸ்ரா, இவன் ஒரு லேவியன், லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். இவன் பெர்சிய ராஜாவாகி அர்த்தசஷ்டா அரசாள்ற காலத்தில் பாபிலோனிலிருந்து வர்றான். இவன் இல்கியாவின் குமாரன், இவன் சல்லூமின் குமாரன், அவனுடைய வரிசையாக போட்டிருக்குது. இவன் ஊசியின் குமாரன், புக்கியின் குமாரன், கடைசியாக பார்த்தா இவன் ஆசாரான ஆரோனின் குமாரன் வழியில் வந்தவன். யார்? எலையாசாருடைய வழியில் வந்தவன். ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறதுக்கு தகுதி பெற்றவன். இந்த எஸ்ரா பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பேர் இருந்தாலும் இவனை குறித்து ஒரு விசேஷமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேத பாரகன். அப்போ அவன் இந்த பாபிலோனில் இருக்கிற நாட்களில் எல்லாம், அவன் தன்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம் அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நன்றாய் வாசித்து, ஆதாம் முதல் அவன் யோசேப்பு வரை உள்ள ஆதி ஆகமத்தையும், மோசே காலம் துவக்கி ஆமென் அதன் பின்பதாக அவர்கள் யோர்தானின் நதிக்கரையில் வந்தது வரைக்கும் உள்ளதான விஷயங்களையும், ஆமென் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டதையும், அதில் செய்யப்பட வேண்டியதான பண்டிகை முறைமைகளையும் வழிமுறைகளையும், இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டியதான கட்டளைகளையும் கற்பனைகளையும் எல்லாம் அவன் கற்று தேர்ந்தவனாக அவன் இருந்தான்.
அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுன்னா, அது இன்னொருத்தர் அந்த எஸ்ரா பற்றி எழுதுனது போல இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்துச்சு. யாரெல்லாம் வேதம் வாசித்து தியானிக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கும். அவன் கேட்டவளெல்லாம் ராஜா கொடுக்குறான். அவன் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருடைய கரம் நம்மேல் இருந்தால் காரியம் வாய்க்க செய்வார். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் அவன் எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுவார். ஊராபா ஷீட்டரல ஹந்தரல பௌஷபா ஹந்தரலபா ஹalleluya ஹalleluya. அப்போ கர்த்தருடைய கரம் இன்னைக்கு நான் சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அவன் வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உன்மேல கர்த்தருடைய கரம் இன்று இருக்கிறது. சரி, அவனோடு கூட அவன் வந்ததான குரூப்பை பார்க்குறோம். 7ஆம் வருஷத்தில் என்ன செய்கிறான்? ராஜாவின் அர்த்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்தில் எருசலேமுக்கு வர்றாங்க. 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு என்ன செய்கிறான்? அவன் வந்து சேர்றான் அடுத்த வருஷத்தில். அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது அப்படின்னு அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 7ஆம் வருஷத்தில் வந்து 7ஆம் வருஷத்தில் 5ஆம் மாதத்தில் எருசலேமுக்கு வர்றான். அங்கே புறப்பட்டு வந்ததை நம்ம பார்க்கணும். 1ஆம் மாதம் 1 தேதி. அப்போ கிட்டத்தட்ட 5 மாதம் நடந்திருக்காங்க. ஒரு 4 மாதம் அவங்களுடைய பிரயாணம், 3 to 4 மாதம் ஆயிருக்குது. 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததுனால எருசலேமுக்கு வந்தான். 4 மாத பிரயாணம். அப்போ கர்த்தருடைய வேதத்தை அவன் என்ன செஞ்சானா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். ஆராய்ந்தான், அதன்படி செய்தான். அவன் வாசித்தான், தியானித்தான், அதன்படி செய்தான், கீழ்ப்படிந்தான். இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். அவன் கற்றுக்கொண்டதையும் அவன் செய்ததையும் மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறதுக்கும் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். 7:10. இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. முதல்ல நாம் தனிப்பட்ட முறையில் வேதத்தை ஆராயணும். அப்புறம் நம்ம தனிப்பட்ட முறையில் அதை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், செய்து பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நாம் அதை உபதேசம் பண்ணணும். இதுதான் அந்த வருஷ முறை. முதலாவது நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம செய்து பார்க்கணும், மற்றவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய கற்பனையின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரன எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகி அர்த்தசாஸ்திரா கொடுத்த சன்னதியின் நகலாவது. அந்த டாக்குமெண்ட் நகலையும் இதில் போட்டிருக்காங்க. ராஜாவாகி அர்த்தசாஸ்திரா அவன் ரொம்ப அநேக ராஜாக்களுக்கு, அநேக தேசங்களுக்கு அவன் ராஜாவாக இருந்ததுனால, அநேக ராஜாக்களுக்கு ராஜாவாக இருந்ததுனால ராஜாதி ராஜாங்கிற பட்டம் அவனுக்கு. பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்ன வேண்டாம். ஒரு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்து அவனை என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவன். அல்லேலூயா. நீ கையில் வச்சிருக்க வேதாகமம் பரலோகத்தின் தேவன் அருளிய வேதாகமம். அல்லேலூயா. மற்றெல்லாம் புஸ்தகங்கள் எழுதினவங்க நிறைய பேர் உண்டு. இது 40 வேதாகம ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. 40 வித்தியாசமான நபர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர்களால் எழுதப்பட்ட புஸ்தகம். 40 வித்தியாசமான வேத ஆசிரியர்களால் எழுதப்பட்டது மட்டுமல்லாமல், தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டதும் அல்லாமல் 1100 வருடங்கள் 1200 வருடங்களுடைய இடைவெளி காலத்தில் எழுதப்பட்டது. ஒரே நாளில் எழுதப்பட்ட புஸ்தகம் இல்லை, 1600 வருஷ சரித்திரம் அதில் உள்ளடக்கி உள்ளதை நம்ம பார்க்குறோம். சரி, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாக இருக்கிற யாவரும் போகலாம் என நம்மாலே உத்தரவாக, கட்டாயம் இல்லை, மனப்பூர்வமாக போகிறவங்களாம் போகலாம்னு உத்தரவு கொடுத்துட்டாரு. உத்தரவு கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். நம்மாலே உத்தரவாகிறது. முடிஞ்சதா? நீ உன் கையிலிருந்து உன்னுடைய தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும். அப்போ அவனுக்கு வந்து ஒரு ராஜா அங்கே கவர்னர் போஸ்ட்டும் கொடுத்துட்டான். நியாயப்பிரமாணம் யூதா விசாரித்து நடத்தவும், ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேம் வாசமுள்ள இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாக கொடுத்த வெள்ளி பொண்ணு பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைத்த எல்லா டொனேஷனாக மற்றவர்கள் தானமாக கொடுத்த வெள்ளி பொண்ணு உண்டி ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் தங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை கண்டு மன உற்சாகமாக கொடுக்கும் காணிக்கை நீ கொண்டு போகவும் ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிகளாலும் அனுப்பப்படுகிறாய். அப்போ அவன் ராஜாங்க உத்தரவோடு கூட ஒரு பதவியோடு கூட என்ன செய்கிறான்? அந்த பொருட்களோடு வர்றான்.
ஆகையால் அந்த திரவியத்தை தாமதமின்றி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பாயாக, தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் அவன் செலுத்துவாயாகன்னு அனுப்பி வைக்கிறார். மீதியான வெள்ளி பொண்ணை கொண்டு செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கும் சகோதரருக்கும் நலமாக தோன்றுகிறபடி அதை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. அது கணக்கு கேட்கல. மிச்சம் இருந்துச்சுன்னா உங்கள் விருப்பப்படி, உங்கள் விருப்பப்படி, உங்கள் சகோதரர்களுக்கு விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு விடுதலை இல்லைமா? என்ன ஒரு விடுதலை, தாராளமாக. நீ கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தால் உன்னுடைய தேவையெல்லாம் அளவில்லாமல் சந்திக்கப்படும். இப்போ எது முக்கியம் தெரியுமா? நீங்கள் தேவனுடையதான சித்தத்தின் மையத்தில் இருக்கணும். தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்கணும். நீ தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கணும். வசனத்தை தினமும் வாசித்து ஆராய்ந்து பார்க்கணும். வசனத்தின்படி நடக்கணும். வசனத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ல இருந்தால் உனக்கு பணம் ஒரு தடையாக இருக்காது. கர்த்தர் தாராளமாய் ஏராளமாய் மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கவாய் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, இதான் நான் கற்றுக்கொண்டது. கர்த்தரோடு கூட நம்ம இருந்தோம்னா எந்த குறையும் இருக்காது. அப்புறம் சொல்கிறார், உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பணிமுட்டுகள் எல்லாம் கண்ணில் ஒப்புவிக்கப்படுவாய். அது போக 20ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியம். உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக. இது எனக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்குத்தத்தம். சபையில் ஒரு காசுமே இல்லாதிருந்த நேரத்துலையும் நான் கண்ணீரோடு கூட ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சபையினுடையதான வேலைகள் எந்த வேலையாக இருந்தாலும் அது தேவையானது எல்லாமே கர்த்தர் அந்த கஜானா, அது பரலோக ராஜாவின் கஜானா ஒரு நாளும் குறைந்து போனதில்லை. என்னுடையதான வேலைக்காக, என்னுடைய ஊழிய வேலைக்காக, ஊழிய பணிக்காக தேவையான பணம் இல்லை என்று நான் கை பிசைந்து நிற்கவில்லை. கர்த்தர் அதை எனக்கு கொடுத்ததை நான் அனுபவித்திருக்கிறேன். உனக்கு அதை சொல்கிறேன். நீ கர்த்தரை வசனத்தை வாசி, வசனத்தை தியானி, வசனத்தை படி நட, வசனத்தை போதி. அப்போது உன் தேவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். காரணம், கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கும். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை உன் மேலே இருக்கும். எல்லாருடைய தயவையும் கர்த்தர் உனக்கு கிடைக்கப்படுவார். அப்போ எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாவற்றையும் கொடுக்கணும். நதிக்கு அப்புறத்தில் எல்லா கஜான்சி, எல்லா ட்ரெஸரி ஆஃபீஸ்க்கும் ஒரு லெட்டர் கொடுத்துட்டார். எல்லா கஜான்சிக்கும் லெட்டர் கொடுத்துட்டார். இதனால் எடுக்கிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேத பார்னா எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கலம் கோதுமை, 100 கல திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும். அதாவது பாருங்கள், அது அரசாங்க கட்டணம் எப்படி சொல்கிறேன்னா, வேண்டியவளெல்லாம் கொடுன்னு இல்லை, ஒரு எல்லை. இது வரைக்கும் 100 கலசம் வரைக்கும் ஃப்ரீ கொடுத்துரு. அவன் கேட்பவை எல்லாம் 100 கலசம் வரைக்கும், 100 தாலந்து வெள்ளி, 100 தாலந்து 100 கல கோதுமை, ஒரு லிமிட்டு. இது வரைக்கும் இந்த 1 லட்சம் ரூபா வரைக்கும் எவ்வளோ நாளும் எனக்கு எப்போ கேட்டாலும், எவ்வளோ கேட்டாலும் 1 லட்சம் ரூபா லிமிட்டோட கூட என்ன செய்யலாம். ராஜா அல்லவா, அது ராஜாங்க ஜீவோ அல்லவா, அதனால் ஏராளமாக தாராளமாக ட்ரெஸரில் இருக்கிறதெல்லாம் அங்கே வாங்க முடியாது. நம்முடைய தேவைக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு லிமிட், அப்பர் லிமிட்டோடு கூட அவனோட கட்டளை கொடுக்குறான். தெரிஞ்சுக்கணும், நம்முடையதான நமக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளைகள் எல்லாம் ஒரு லிமிட்டு. இப்போ எனக்கு ஆண்டவர் கஜானாலேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக, கஜானாலேருந்து எடுத்துக்கோ, கஜானாலேருந்து கொடுத்துக்கோங்கிறதுக்காக நம்ம ஏராளமாக எல்லாத்தையும் எடுக்க முடியாது. நமக்கு ஒரு எல்லையை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, வைக்கிறான்னு பார்க்குறோம். அப்புறம் வேண்டிய மட்டும் உப்பையும் கேட்குற நேரம்லாம் உடனே கொடுங்க, தாமதம் இல்லை. ஏன்னா அந்த உப்பு அன்றாடக பயன்பாட்டுக்கும் தேவை, உப்பு பலி செலுத்துவதற்கும் தேவை. அதனால் தாமதம் இல்லாமல் கொடுக்கட்டும்னு சொன்னார். பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாக இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜாக்கிரதையாக செலுத்தப்பட வேண்டும். ராஜாவும் அவர் குமாரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவானேன். அப்போ அவனுக்கு தேவன் மேலே ஒரு பயபக்தியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு புறஜாதிய ராஜா அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யுங்க, கடவுளுக்கு ஏசப்பாவுக்கு கொடுங்க, ஆலயத்தை கட்டுங்க. அந்த யூதா அந்த தேசத்தில் எருசலேமில் அந்த பரலோகத்தின் தேவனுக்கு உண்டானதெல்லாம் கொடுங்க. நாம் அதில் கொடுக்க தவறுவதனால நம்ம மேலே தேவன் கோவப்படக்கூடாது, ஆகினால் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகம் மூட்டுகிறத பார்க்குறோம். ஒருவேளை அந்த லிமிட்டுக்கு மேலேயும் தேவையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா பெர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. இதை விட அதிகமான தேவையாக இருக்குதுன்னு பெர்மிஷன் கேட்டால் உடனே அதையும் என்ன செஞ்சுருப்பார், அவர் அதையும் அனுமதித்திருப்பார் என்று நம்ம பார்க்கணும். அப்புறம் ஆசாரியர், லேவியர்கள், பாடகர்கள், வாசல் காவலர், நிதனிமியர் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களை குறித்து எல்லாத்தையும் அறியப்படுத்துகிறோம். அவங்களுக்கு என்ன கிடையாது, வரி கிடையாது. தீர்வையோ
ஆயமோ சுமத்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் இருந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதி எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படி ஏற்படுத்துவாயாக. லீடர்ஸை ஏற்படுத்து அப்படின்னு சொல்கிறார். அது நியாயாதிபதிகளை நீயே ஏற்படுத்திக்கோன்னு சொல்கிறார். அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கும் அவளை உபதேசிப்பதற்கு கல்லூரிகளையோ பள்ளிக்கூடங்களையும் ஏற்படுத்தவும் அதிகாரம் கொடுக்கிறார். உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியையும் ராஜாவுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யாதவன் எவனோ உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் அப்படின்னு கொடுத்துட்டார். இது உன் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனை தண்டிக்கும் உரிமையும் அவனுக்கு கொடுத்துட்டார். பாருங்கள், அதிகாரமும் பவரும் கொடுத்துட்டார். அவனுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டார். இந்த கஜானாலேருந்து வாங்கிக்கலாம், அவனுக்கு வர்றதான வருமானத்துக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அப்புறம் அவன் வந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் சபைக்கு அந்த ஸ்லாக்கியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அவனுக்கு ஏற்படுத்துவதற்கு லீடர்ஸை ஏற்படுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தவறு செய்த வசனத்தை கீழ்ப்படியாதவன், வார்த்தையை கீழ்ப்படியாதவன், ராஜாவை கீழ்ப்படியாதவனுக்கு தண்டிக்கிறதுக்கான ஸ்தோத்திரம் அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எருசலேமுடைய கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் ஆண்டவர் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்தை எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ண எங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல ஸ்தலத்தில் அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்படிக்கும் சபை வளர்ச்சி அடைவதற்கு தடை இல்லாதபடி சபையின் வளர்ச்சிக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை தந்து நீ குடியிருக்கும் இடத்துல வேலை பார்க்கும் இடத்துல கர்த்தர் உன்னை பாதுகாப்போடு பராமரிப்போடு அவருடைய கரத்தினால் உன்னை வழி நடத்தி கொண்டு வருகிறதுக்காக மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்க பண்ணினாரே. 2 கரங்களை உயர்த்தி உனக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ தேவனாய், கரம் என் மேலே இருந்ததுனாலே நான் திடன் கொண்டேன். இஸ்ரவேலின் சில தலைவர் என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன்னு சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணத்துக்காக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட விரிவாக்கப்பட தேவனுடையதான ஜனத்தை மேய்த்து நடத்த கர்த்தருடைய கரம் உண்மையில் இருக்கிறது. எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுவார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். தைரியமா போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.